பசித்திருங்கிற பெருமானான் சொல்ல முதல் வீதிக்கு வந்தோம்னா, பசித்திருள் இருந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற பசியே, உடம்புடைய உஷ்ணமே என்ன பண்ணிடுது, உடம்புல இருக்கிற ஃபேட்டை உருக்கி அதுல கொழுப்புல இருந்து கொழுப்பு அமிலம், எண்ணெய், வண்டல், இது மூணையும் தனியா பிரிச்சிடுது. அதுவே பிரிச்சிடுது. மேற்கொண்டு இன்னும் பசியோடு இருந்தீங்கன்னா, விழிப்போடு இருந்தா, தூங்காம இருந்தா, உடல் உஷ்ணம் இன்னும் கொஞ்சம் பெருக ஆரம்பிச்சு இந்த வெளிவந்த அமிலமானது ஆவியாகிடுது. ஆவியாகி அதுல இருந்து நீராவி பிரிஞ்சிருது, உப்பு கீழே தங்கிடுது. எப்படி ஒரு குடுவைக்குள்ள உப்பு தண்ணியை போட்டு சூடு பண்ற மாதிரி, கடல் தண்ணி ஒரு குடுவையில எடுத்து போட்டு சூடு பண்ணோம்னா ஆவி மேல போயிடுது, உள்ள குளோரின் உப்பு கீழே தங்கும். இப்படி உடம்புக்குள்ள தங்கிடுது. தங்குற உப்பு வாய் திறந்து பேசினா ஓடிடும், நீராவியாவே வெளியே போயிடும். தோல் வழியா வேர்வையில வெளியே போனா மட்டும்தான் அந்த தோல்களுடைய ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய இயல்பு, அதுக்கு இயல்பு என்னன்னா உப்பை உறிஞ்சி வச்சுக்கும். தண்ணி மட்டும்தான் அது வெளியே போகும். அதனால உப்பு உள்ள சேகரமாக இதுக்கு புலனோடுக்கும் அவசியம், மௌனம் ரொம்ப அவசியம். பசித்திருக்கு. சரி, இதுல வெளியே வர்ற எண்ணெய் என்ன ஆகுது, கொழுப்புல இருந்து அமிலம் உப்பா உள்ள தங்குது. எண்ணெய் என்ன ஆகுதுன்னா, எண்ணெய் இன்னும் சூடு, உடம்புடைய உஷ்ணம் அதிகரிக்கும் போது பசியால உடம்பு உஷ்ணத்தால அந்த எண்ணெய் எரிவாயுவா மாறுது. இது எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேருது. அது எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேர்றதுனால இதுவரைக்கும் முடக்கத்தில் இருந்த எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். பிராணன் பற்றாக்குறையாலதான் உறுப்புகள் இறந்து போகும், ஒரு செல்லு முதற்கொண்டு. இந்த பிராணவாயு எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்களுக்கும் போய் சேர்றதுனால ஒவ்வொரு செல்லும் உயிர் பெறும். அதனுடைய வாழ்நாள் நீளும் டெட் செல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகும். நம்ம ஒரு குளியல்ல ஒரே ஒரு தடவை, ஒரு நாள் 3 வேளை சாப்பிட்றவன் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் குளியல் போடும்போது அந்த ஒரு குளியல்ல கோடிக்கணக்கான செல் அழியுது உடம்புல. என்ன பிராண பற்றாக்குறை. பிராணன் கடைசி வரைக்கும் போய் சேர்றதில்ல, தோலினுடைய முடிவு வரைக்கும் போய் சேர்றதில்ல. அதுதான் அழுக்கா வெளியே வருது, டெட் செல்ஸா. இப்படி இந்த பிராணன் எண்ணெயே பிராணவாயா மாற்றப்பட்டு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவிலையும் மூல முடுக்க எல்லாத்துலயும் போய் சேர்றதுனால செல்கள் அவ்வளவு சீக்கிரம் சாகாது. இந்த உடம்புல அழுக்கு உருவாகிறோம், செல்கள் இறந்து போவது ரொம்ப குறைவாகும், டெட் செல்ஸே குறையும். இந்த செல்கள் இறந்து போக ஏஜிங் ஜாஸ்தி ஆகும். இப்படி செல்கள் இறப்பு குறையறதுனால வாழ்நாள் நீளும், இளமை நீளும். தேகம் உள்ளிருந்து இளமை பெற துவங்கும் இந்த பசித்திரு ஃபாலோ பண்ணா. இதெல்லாம் பிராணன் அங்க போய் சேர்றதுனால, ஒவ்வொரு அணு ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் சேர்றதுனால, இதே பிராணவாயு ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் போய் சேரும் போது, பிராணன் எரிவாயு இல்லையா, எண்ணெயிலிருந்து பிறந்தது, அது அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கிற வளலையெல்லாம் உரிக்குது, அதையும் உருக்கும். எப்படி இது ஃபேட்ல இருந்து உருவாகி வந்ததோ, இது எந்த இடத்துக்கெல்லாம் போய் இந்த எரிவாயு சேருதோ அங்க இருக்கிற ஃபேட் எல்லாம் உருக்கும். தேகம் மொத்தமே ஃபேட் தான், வளலை தான். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் உடம்பு முழுக்க வளலை தான் நிறைஞ்சிருக்கும். தேகமே கவமயம் தான். எரிச்சா மொத்தமா எரியும், கடைசியில சாம்பல் மட்டும் மிச்சமாகும். அவ்வளவு வளலை உடம்பு முழுக்க. இந்த எரிவாயு ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் சேரும் போது அங்க இருக்கிற ஃபேட் எல்லாம் பர்ன் பண்ணும். இதே மாதிரி உப்பு, எண்ணெய், வண்டல் மூணையும் வெளியே கொண்டு வரும். எந்த செல் அது பர்ன் பண்ணுச்சோ அந்த செல்லுக்குள்ள அகப்பட்டு முடங்கி இருந்த பிராணசக்தியான எண்ணெயவே வெளியே கொண்டு அதை மறுபடியும் பிராணனாவே மாத்தி அதே செல்லுக்கு கொடுக்கறதுனால செல்கள் தன்னைத்தானே உணவாக கொள்ளும், தனக்குள்ளேயே உணவு உற்பத்தி பண்ணிக்கும். அதனால பசித்திரு முதல்ல சிரமமா இருந்தாலும் நாள் போக 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 பசி ஒளிஞ்சிருவாங்க. நீ உலக இயக்கத்துக்கு புலன்களை திறந்து இந்த எரிவாயுவான பிராணசக்திய வெளி உலக காரியங்களுக்கு விரயம் பண்ணாதான் உடம்பு டயர்டாகும். இது இல்ல, இவ்வளவு அற்புதங்கள் அதுக்குள்ளே நடக்கும். பசியால விரதம் இருந்தாலே நடக்கும். வாய் திறந்து புலம் திறந்து பேசாம இருந்தாவே இதெல்லாம் நடக்கும். சரி, இதெல்லாம் ஒரு புறம். சரி, இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பசித்திருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வள்ளலாறு மழை தண்ணிய குடிச்சு இந்த மழை நீரை 10ல் 1 சுருக்கி காய்ச்சி அதுல இருந்து மேல மிதக்கிற நஞ்சான எண்ணெயை நீக்கிட்டு கீழே இருக்கிற அமுத பாகங்க குடியும்பா அப்படின்னு.
நீ எவ்வளவு சுத்தம் பண்ணி குடிச்சாலும் ம். நீரின் இயல்பு கீழே ஓடுறது, கண்டிப்பா. திரவங்களுடைய இயல்பே கீழே ஓடுறது. அது எவ்வளவு திடப்பொருள் அதுக்குள்ள இருந்தாலும், எவ்வளவு வெயிட்டா அதா இருந்தாலும் சரி, ஓடும் ஒரு இடத்துல விட்டா. ஒரே ஒரு சொட்டு ரசம் பாதரசம் ஒரே ஒரு சட்டு தண்ணியோட ஒப்பிடும்போது 100 மடங்கு டென்சிட்டி அதிகம். அவ்வளவு வெயிட். அதுவே கீழே விட்டா ஒரு இடத்துல ஓடிடும் தண்ணி மாதிரி. இப்ப பச்சை தண்ணி என்ன பண்ணும், நீ காய்ச்சி ஆற வச்சிருந்தாலும் சரி, உடம்புக்குள்ள நீ சாப்பிட்ட உடனே உடம்புல நீ இவ்வளவு நாள் சேமிச்சு வச்சிருந்தே உப்பு, இந்த கொழுப்புல இருந்து பிரிச்சு கொழுப்பு அமிலத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த கொழுப்பு அமிலத்திலிருந்து உப்பா மாத்தி உடம்புக்குள்ளேயே தக்க வச்சிருந்திய பசித்திருவால இவ்வளவு பாடுபட்டு, அந்த உப்பை திருடிட்டு யூரின் வழியே வெளியே ஓடிடுது. ஆனா தண்ணி குடிக்காம நீ இருக்க முடியுமா பசித்திருங்கிற பேர்ல? நீ ஒரு ரூமுக்குள்ளேயே இருந்தாலும் தண்ணி வேணும் உனக்கு. வெறுமனே நீ தூங்கிதான் எந்திரிச்சிருப்ப, காலையில தாகம் எடுக்குதியா? என்ன வேலை செஞ்சீங்க தாகம் எடுக்குது? தூங்கிதான் எந்திரிச்ச. அப்ப ஒவ்வொரு உறுப்புகள் இயக்கத்துக்கும் தண்ணி வேணும். இந்த தண்ணிய உடம்பு தேடிட்டே இருக்கும். அதுவும் பசியில் இருக்கும்போது இன்னும் நிறைய தேடும். சும்மா இருந்தாலும் சரி தேடும். விழிச்சிருக்கிற கண்ணு விழிச்சுதான் இருக்கு, தூங்கல. அப்ப கண்ணுடைய இயக்கத்துக்கு தண்ணி வேணும். உடம்புக்குள்ள இருந்தே எவ்வளவுதான் எடுத்துக்கும். அது ஒபேசான இருக்கிற தேகமா இருந்தா கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கும். தண்ணி குறைவா இருந்துச்சுன்னா அதனால என்ன பண்றாங்க, இப்படி சொல்லியிருக்காரு வள்ளலாரான்னு சொல்லிட்டு இந்த மழை நீரை புழுவை காய்ச்சி அதை குடிக்கிறது. அதை குடிச்சா உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் ஓடிடும். அதை குடிச்சுதான் வேற வழி இல்லையே. இப்படி இருந்தாலுமே இந்த 300 நாள் இருந்துட முடியுமே இதை மட்டுமே குடிச்சிட்டு? அவ்வளவு கஷ்டம், முடியாது. 2 வேளை 1 வேளை சாப்பிட்டே இருக்க முடியறது இல்ல. இப்படி முதல்ல பசித்திருங்கிற விதியை பயன்படுத்தி உடம்புல நீ உப்பெல்லாம் உருவாக்கிட்ட, தண்ணிய குடிச்சு 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 அது வெளியில போயிடுச்சு. அதனால முதல் வருஷம் நீங்க பசித்திருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உணவு இல்லாம தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு இல்ல சொற்ப உணவு இதை மட்டுமே வச்சுட்டு இருக்கும்போது உடம்புல ஏற்கனவே நிறைய ஃபேட் இருந்துச்சு. அந்த ஃபேட் வேஸ்ட்ல இருந்து எல்லாம் வளல இருந்து எல்லாம் உப்பையும் எண்ணெயும் உடம்பே வெளிக்கொண்டு வந்துடும். நீ உணவை சுருக்கும் போதே அது உடம்புக்குள்ள சேர்ந்துட்டே இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு உடம்புல ஃபேட் இருக்காது. இப்ப எந்த உப்பை வெளிக்கொண்டு வரும், எந்த எண்ணெயை வெளிக்கொண்டு வரும்? கொண்டு வராது. அப்ப 2வது வருஷம் எப்படி பசித்திருப்ப? எந்த வேலையும் நீ செய்ய முடியாது. உலக இயக்கத்துக்கு உடம்பு தகுதிப்படாது. ஏன்னா உடம்புல கபம் இல்ல. கபம் தான் இயக்கத்துக்கே ஆதாரம். அது ஒரு ரன்னிங் போயிட்டு வர, ஒரு வாக்கிங் போயிட்டு வர தண்ணி குடிக்கணுங்க. நீ என்ன வேலை செஞ்சீங்க? மம்முட்டி எடுத்த வெட்டினீங்க? சும்மா ஒரு நட போயிட்டு வர்ற தண்ணி இருக்குது உடம்பு. இப்ப அடுத்த வருஷம் நீ என்ன பண்ணுவ? தண்ணி குடிச்சாகணும். முதல் வருஷமே நீ தண்ணி குடிச்சாகணும். இந்த தண்ணி குடிச்சேன்னா என்ன ஆகுது, குறைஞ்சபட்சம் 50% சால்ட் ஆகுது வெளியில போய் யூரின் வெளியில. இதுக்கு முதல்ல இந்த கொழுப்பு உருகி அதுல இருந்து கொழுப்பு அமிலமும் எண்ணெயும் வண்டலும் கார்பனும் வெளியே வந்துச்சா, இதுலயே என்ன ஆயிடும், இந்த எண்ணெய் வெளிவந்த கொழுப்பு அமிலம் இது இந்த கார்பன் இது 3ம் கலந்து பேதி போகும். சும்மா பசியோடு இருந்தா பேதி நிறைய போகும். முதல் வருஷம் நீ எதுவுமே சாப்பிடலனாலும் பேதி போகும். இதுல என்ன ஆயிடுச்சு, கொழுப்பு அமிலம் எண்ணெய் வண்டல் 3மே வெளியே போகுதே, உள்ள தங்கல இல்ல. ஒரு கால்வாசி கூட உள்ள உறிஞ்ச முடியாது உடம்பு. அதுக்கு இந்த பேதி போறது நின்னதுக்கு அப்புறம் தான் உடம்புல அந்த உப்பு எண்ணெய் உள்ளுக்குள்ளே தங்க ஆரம்பிக்கும். இதுல முதல் வருஷம் உடம்புல இருந்து ஒரு பங்கு உப்பு உற்பத்தி ஆயிடுச்சு. உடல்ல இருக்கிற உப்பு, அந்த உப்பையே உன்னால முதல்ல தக்க வைக்க முடியுதான்னா இல்ல. அதை தண்ணியை குடிச்சு வெளியே போக வச்சிடறோம். மலம் போனா இன்னும் வெளியே போகும். இப்போ உடம்புக்குள்ள உப்பையே இருந்தாலும் நீ உள்ளூர அதை எடுத்து பயன்படுத்த முடியாது. தங்க சுரங்கம் நமக்குள்ளே இருக்கு, ஆனா எடுத்து பயன்படுத்த முடியாது. நீ எடுக்க எடுக்க குறைஞ்சிட்டே போகும் வருஷம். அதுவும் தண்ணியை குடிக்க குடிக்க குறைஞ்சிட்டே போகும். தண்ணி குடிக்காம நீ இப்படி ரூம்குள்ளே இருக்க முடியாது, நீர்க்கடுப்பு வந்துடும். ரூம்குள்ளே இருந்தாலும் சாயந்தரம் நாம எந்திரிச்சு அப்படியே வெளியில காத்தாட போவோம்னா ஒன்னும் நடக்க முடியாது, அவ்வளவு டயர்டா இருக்கும். முதல் வருஷம் பிரிஸ்கா தெரியும் எல்லாம். ஏன்னா இந்த எண்ணெய் வெளியே வர்றதுனால 6 மாசம் கழிச்சு முடியாது. அதுவே இந்த வடக்க ஒரு சாமி இருந்தாரு,
பிரகலாத் ஜெனி பிரகலாத் ஜெனி. ஆமா. பிரகலாத் ஜெனி ஆ, அதெல்லாம் 80 போலியோ ஒரு வயசுல. பிறப்பு. அவர் கண்டிப்பா. பார்த்தா அவரை மாதிரியே இருந்துட முடியுமான்னா வாய்ப்பு இல்லை. ஆ, எக்ஸெப்ஷன் அது. எல்லாரும் ஞான சம்பந்தர் ஆக முடியுமாப்பா? மெய்கண்டார் ஆக முடியுமா? கண்டிப்பா. எக்ஸெப்ஷன்லயே எக்ஸெப்ஷன் அது. ஆமா. சம்சாரிக்கு துறவிகள் எக்ஸெப்ஷன் சாமியார்கள். ஆமா. சம்சாரத்துல இருக்கவங்க கோடி பேர்னா அதுல ஒரு துறவி வரலாம், உத்தம துறவி துறவி. வரலாம். இந்த உத்தம துறவி 100 பேர்னா அதுல ஒருத்தன் தான் இந்த மாதிரி பிறப்பா இருக்க முடியும். கண்டிப்பா. 63 பேர்லயும் ஞான சம்பந்தர் ஒருத்தர் தானே. வேற யாராவது ஒருத்தர் குழந்தையில ஞானம் வந்துச்சா? இல்லையா சாமி? அதுக்கப்புறம் விரல் விட்டு எண்ணிரல எத்தனை பேருக்கு குழந்தையில ஞானம் வந்துச்சுன்னு. மெய்கண்டார் ஒருத்தர், மெய்கண்டார் ஒருத்தர். இங்க தட்சணாமூர்த்தி சாமி, கண்டிப்பா. ஓகே சார். திருஞான சம்பந்தர் வேற சின்ன வயசுல ஞானம் வந்தவங்க. என்ன வள்ளலார் வேணா சொல்லலாம். இல்லப்பா, பிறப்பிலே வந்தவங்க அவங்க எல்லாம். இந்த மாதிரி ரொம்ப எக்ஸப்ஷன் இல்லைங்களா, ரொம்ப ரேரு. அதெல்லாம் பிராப்தம். எத்தனை ஒரு ஜென்மமா அவங்க இந்த மாதிரி இருந்து வந்தாங்களோ அந்த மாதிரி நாம இருந்துருவேன்னா, பேசிக்கா இந்த அறிவு உனக்கு இல்லாம பசித்திருவ நீ பண்ணேன்னா மாட்டிக்குவேன். பசித்திரு பண்றேங்கிற பேர்ல நீ ஹைபர்னேஷன் போயிடலாமே. ஹைபர்னேஷன்ல அதே மாதிரி ஃபேட்டா அது பேர்ன் ஆகி உள்ளுக்குள்ளேயே வந்து அதனுடைய எனர்ஜி யூஸ் பண்றதா வச்சிருக்காரு. அந்த பனிக்கரண்டி ஹைபர்னேஷன் போகுது, தூங்குது இல்ல, நீண்ட தூக்கத்துக்கு பனிகாலத்துல போயிடுது. ஏன்னா உணவும் கிடைக்காது அதுக்கு, இயங்குனா வந்து தொந்தரவு. அதனால பத்திரமா ஒரு கதகதப்பான ஒரு குழியை தோண்டி உள்ள படுத்துக்குது. அதுக்குள்ள ஏற்கனவே அது ஃபேட்டை சேர்த்து வச்சுக்கிட்டு கோழை இடத்துல வேட்டையாடி அந்த ஃபேட்டை அதனுடைய உடம்புல இருந்த பசியே வந்து சாப்பிடுது. ஃபேட்டை பேர்ன் ஆக்கி உப்பாவும் எண்ணெயாவும் வெளிக்கொண்டு வருது. அந்த எண்ணெயை உள்ள உறுப்புகள் இயக்கத்துக்கு பயன்படுத்திடுது. அந்த எண்ணெய் எரிவாயுவா மாறுது. இந்த ஃபேட் இல்லைன்னா, ஃபேட் இல்லாம ஹைபர்னேஷனுக்கு போற விலங்குகள் வந்து உறைஞ்சு செத்து போயிடும். எரிவாயு இல்ல, எரிவாயு தான் இயக்கத்துக்கு ஆதாரம். எரிவாயுன்னா சூடான வாயு, ஆனா பனிகாலத்துல வெளியில நிலவறது குளிர்ச்சியான வாயு. இப்படி போறது என்ன ஆகுது, அந்த குளிர்ச்சியான வாயு மீறி அழுத்தி இதயம் வந்து சுருங்கிட்டே போகும், விரிவடைய முடியாது, அப்படின்னு நின்றோம், ஃப்ரீஸ் ஆயிரும். இதயமும் நுரையீரலும் விரியாது. இப்படி இந்த பசித்திரு நீ பண்றதுக்கும் இது ஹைபர்னேஷன் பண்றதுக்கு என்ன வித்தியாசம்? பசித்திருங்கிற பேரு ஏதோ தந்திரம் இல்ல. பசித்திரு அது முடிக்கும் போது உனக்கு ஞானம் உதயமாகணும். தேகம் சுத்தமாறதுக்கு பண்றது அது என்ன, நேரடியா வந்து உன் உடம்புல இந்த செரிமானம் செய்யப்படாத கொழுப்பு உடம்புல இருந்து நீ போய் யோகத்துல உட்கார்ந்த தவத்துல உட்கார்ந்தனால இதுதான் நடக்கும். தியானத்துல உட்கார்ந்தனால இதே மாதிரிதான் புலன் அடுங்கி உடம்புக்குள்ளேயே சுவாசம் ஓட ஆரம்பிக்கும். அந்த சுவாசத்தினுடைய அனல்ல, உடம்புடைய அனல்ல வந்து ஃபேட் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனா இதே மாதிரி அமிலம், எண்ணெய், வண்டல் வெளியே வரும். இந்த அமிலம் என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் மெல்ட் ஆகும். எண்ணெய் அடுத்த தடவை எரிவாயுவா மாறி உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் போய் சேரும். டயர்டா தெரியாது உனக்கு. பிராணாயாமத்துல இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணுவீங்க. பத்மாசனத்துல ஒரு தியானத்துல உட்காரும் போது மூச்சினுடைய விரயம் குறையுது உங்களுக்கு. இந்த மூச்சு விரயம் குறையறதுனால அனல் உள்ளுக்குள்ள இன்னும் கூட ஆரம்பிக்குது. சும்மா நீ இப்ப ரூம்ல படுத்திருக்கிறதுக்கும் சித்திரன்னு ஒரு ரூம்ல நீ உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் பத்மாசனத்திலும் தியானத்துல உட்கார்ந்துருக்கும் 100 மடங்கு வித்தியாசம். மூச்சு நீளம் அவ்வளவு குறையும். நீ காலை நீட்டி சும்மா படுத்திருக்கிறதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த பத்மாசனத்துக்கும் வாசி யோகத்துக்கும் 100 மடங்கு வித்தியாசம். வாசியில பிராணனை நீங்க தூண்டியே விடுறீங்க, ஓடுற வேகத்தை. அதாவது ஓடுற வேகத்தை தூண்டி விடுறீங்க, ஓடுகின்ற இடத்தை நீங்க அதிகப்படுத்தல. ஒரு குதிரையோட வேகத்தை அதிகப்படுத்துறீங்க, அந்த குதிரை ஓடுற தூரத்துல அதிகப்படுத்தல. ஒரு ரேஸ் கோர்ஸ் இருக்கு ரவுண்டா, அந்த ரேஸ் கோர்ஸ்க்குள்ள குதிரை ஓடிட்டு இருந்துச்சு, இது வரைக்கும் மெதுவா நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த ரேஸ் கோர்ஸ் எவ்வளவு டேமேஜ் ஆகும்? ஒன்னும் ஆகாது. இப்ப அதை லேசா ஓட விடுறீங்க, அது தியானம். பசித்திருங்கிறது அந்த குதிரை நடக்கிற மாதிரி ஒரு ரேஸ் கோர்ஸ்ல அந்த குதிரை எட்டு வச்சு நடக்கும் போதெல்லாம் அந்த மண்ணு வந்து உடையும். அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகும், மண்ணு கிராக் ஆகும், ஒண்ணு அழுத்தமாகும், சூடும் ஆகும். இப்படி தியானம் பண்றது அந்த குதிரைய அந்த ரோஸ் கோர்ஸ்குள்ள வந்து மெல்ல ஓட விடுற மாதிரி. மெல்ல ஓட விட்டா என்ன ஆகும், அந்த ததற நல்லா அதிர்முல்ல, சூடாகும்ல, இன்னும் நிறைய சூடாகும்.
வாசிங்கிறது ரேஸ் கோர்ஸ்ல நீ அதிகப்படுத்தல. இப்ப உடம்புக்குள்ளேதான் அதே மாதிரிதான் உடம்புக்குள்ளேதான் அதை ஓட வைக்கிற. ஆனா அதிவேகமா ஒரு ஜாக்கி வந்து அந்த குதிரை மேல ஏறிட்டு இப்ப வேகமா ஓட வைக்கிறான். அந்த குதிரை ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடுது. இப்ப அப்ப வந்து பக்கத்துல அந்த அந்த சர்க்கிள் பக்கத்துல வெளியில நிக்கிறவனுக்கே அந்த குதிரை கடந்து போகும்போது காத்து வீசுற வேகம் எப்படி அடிக்கும் முகத்துல. அப்ப உடம்புல எவ்வளவு வேகமா வாயு ஓடும். இந்த ஓட்டத்துல உஷ்ணமாகும். இந்த உஷ்ணத்துல ஃபேட் பலன்னு ஒரு மடங்கு அதிகமா பர்ன் ஆகும். சும்மா பசித்திருன்னு சும்மா இருக்கிறத விட பத்மாசனம் 100 மடங்கு, பத்மாசனத்தை விட வாசி இன்னும் 100 மடங்கு. இதனால என்ன ஆகும், உடம்புல இருக்கிற ஃபேட் மெல்ட் ஆகி அமிலம் வரும். அதுல இருந்து எண்ணெய் வரும். எண்ணெயில இருந்து அப்புறம் மண்டலம் வரும். இந்த அமிலம் நேரடியா உப்பா மாறிடும். ஒரு நொடியில மாறிடும் வாசியில. இந்த எண்ணெய் அடுத்த நொடி ஒரு எரிவாயு மாதிரி எல்லா செல்லுகளுக்கும் போயிடும். அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும். வாசியோகம் பண்றவங்க வலிகளி எதுவுமே வராது. அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும். இப்படி உடம்பு உள்ளுக்குள்ளேயே எனர்ஜி உற்பத்தி ஆகும். சரி, இப்படி பசியால உடம்புக்குள்ள உப்பை உற்பத்தி பண்ணாலும் தண்ணி குடிச்சே ஆகணும். ஏங்கறதுக்கு தண்ணி வேணும்ல. கண்டிப்பா. எப்ப தண்ணி குடிச்சாலும் இந்த பசித்திருட உற்பத்தியான உப்பு வந்து தண்ணியில கரைஞ்சு கீழே ஓடிடும். வெளியே போயிடும். 50% ஓடிடும். கண்டிப்பா. அதனால முதல் வருஷம் பசித்திரு இருக்கும்போது உனக்கு நல்லா இருக்கும். நீ 300 நாள் பாடுபட்டு பண்ணாலும் 50% உப்பு கூட உள்ள தங்காது. உடம்புல இருந்த உப்பையே தியானம் பண்ணாலும் அதே மாதிரி. தியானம் பண்ணா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த பசித்திருன்னு சும்மா இருக்கிறத விட தியானத்துல அனல் அதிகம். உடம்பு இன்னும் ஹார்ட் ஆகும். ஹார்ட் ஆகும்னா அசுத்த உஷ்ணம் பெருகிடும் அர்த்தம் இல்ல. வெளிவர்ற உப்பு அதுல இருக்கிற நீர்த்தன்மை சுருங்கி உள்ளதாங்க நல்லா வந்து எவாப்ரேட் ஆகும். உப்ப வறுக்கிற மாதிரி. இப்ப வந்து நீங்க இந்த மழை நீரையே ஏதோ ஒண்ணு குடிச்சீங்கன்னா முதல் வருஷம் லாஸ் ஆன மாதிரி அவ்வளவு சீக்கிரம் கீழே இறங்கி ஓடாது. இதே வாசிக்கு வந்தீங்கன்னா உப்ப என்ன பண்ணுதுன்னா, வாசி கொழுப்புல இருந்து அமிலம் வெளிவரும். இந்த அமிலத்தை உப்பா மாத்திருது. நொடி போனதுல மாத்தினோம். அதனால வெளியே வந்த உப்பு வாசியுடைய அனலால உப்பு மேல சூடான காத்தடிச்சீங்கன்னா என்ன, உப்பு கட்டாம இருக்கும். சுண்ணமாவே மாறும். வாசியுடைய அனலால இந்த உப்பு இன்னும் வறுக்கப்படும். தண்ணி ஊத்துனீங்கன்னா சட்டுன்னு கரையாது. உப்பு வறுத்த உப்ப தண்ணியில போட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கரையாது. உப்ப கட்டா மாத்திட்டீங்கன்னா இன்னும் கரையாது. இதனால வாசி ரொம்ப அவசியம். நீ பசித்திருன்னு வந்தீங்கன்னா, பசித்திருங்கிறது தேக சுத்திக்கு ஏதோ இறைவன்கிட்ட போய் வரம் கேட்கறதுக்கு இல்ல. இப்ப நீ பசித்திருக்க, ஆப்பிரிக்காலையும் பசித்துதான் இருக்கான். அவன் பட்டினியா இருக்கான். ஒருத்தன் 2 பேர் இல்ல, 100கணக்கான பேர் பட்டினியா இருக்கான். செத்தே போனாங்க. அவங்களுக்குள்ள முக்தி கிடைச்சிருச்சா? பசித்திரும் பட்டினிக்கும் வித்தியாசம் தெரியணும். பசித்திருங்கிற பேர்ல நீ என்ன எதுக்கு பண்றங்கிற அறிவு உனக்கு இருக்கணும். பசித்திருந்தா எனக்கு வந்து பொன் தேகம் கொடுத்துருவாரு. அப்ப ஆப்பிரிக்கா இருக்க எல்லாருக்கும் நிறம் கொடுத்துருவாங்க. நீ நிறம் பூரா ஒளியா இருக்கணும். அவங்களுக்கு 5 கொடுத்துருக்கணும். சோறு கிடைக்காம இருக்கவனுக்கு எல்லாம். அவன் இல்லாம பட்னியா இருக்கான், நீ இருந்து பட்னியா இருக்க. என்ன வித்தியாசம்? பக்தியில இருக்கியா? பக்தி இல்லையா? அது நீ ஏதோ கால்குலேஷன் பண்ணில இருக்க. அந்த கால்குலேஷனே வந்து ஃபுல் நாலேஜ் இல்ல. அதான் தண்ணி குடிச்சுன்னா அது வெளியில ஓடி போயிடும். சயின்ஸ் பேசுற வள்ளலாறு சொன்னதெல்லாம் சயின்ஸுங்கிறீங்க. இந்த சயின்ஸ்ல வெறும் தண்ணி குடிச்சுன்னா இந்த உப்பு ஓடி போயிடும் வெளியில. அட்லீஸ்ட் தவமும் வாசியோகமும் வேணும். ஒண்ணு இந்த பச்சை தண்ணியில் இது கலந்து ஓடிடும். இந்த உலகத்துக்கு ரமணர் ஏன் வந்தேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்ம விசாரம் என்ற ஞான மார்க்கத்தை காட்டுவதற்காகவே வந்தேங்கிறார் ரமணர். ஆத்ம விசாரம் என்னது? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்க. தவமோ பிராணாயாமோ இதெல்லாம் வந்து பெருசு இல்ல அப்படிங்கிறார் அவரு. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ, அதுதான் பெருசு. மற்ற சாதனைகள் யோகங்கள் எல்லாம் வந்து
அவசியமற்றவைங்கிறார் அவரு. இதை எப்ப சொன்னார் அவரு? தவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், முடிச்சதுக்கு அப்புறம் அனுபவத்தோட பாதாள லிங்கத்துல போய் தியானத்துல தன்னை மறந்து உட்கார்ந்து கரையும் காலெல்லாம் தின்னு முடிச்சிட்டு வந்து அந்த அனுபவத்துல சொன்னாரு. அனுபவத்துல 2 ஆண்டுகள் பிறகு. அதனால நாம நேரா இதை புடிச்சுக்க முடியுமா? அவரே தவம் பண்ணி தானே ஆத்ம விசாரம் வேணும்னாரு. கண்டிப்பா தவம் அவசியம் எல்லாத்துக்கும். வள்ளலாரு ஆத்மா சுத்தம் பண்ணிக்கோ, அன்பு கருணை தெய்வ பெருக்கிக்க எப்ப சொன்னாரு? அவரு வாசியோகம் தவம் எல்லாம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் சொன்னாரு. இதனுடைய அதனால இதெல்லாம் யாருக்கு சொல்லப்படுறதுன்னா, ஆத்ம விசாரம் பண்ணுங்கப்பா அதுதான் நிஜம் அப்படின்னு யாருக்கு சொல்லப்படுறதுன்னா, அகப்பற்றுடையவங்களுக்கு சொல்லப்படுவது. யோகத்துல வர்றாங்களே, நான் வாசியோகம் பண்ணேன்னா உடம்பு அப்படியே பறந்து போயிடும், சித்தர் நிலையை அடைஞ்சிருவோம். யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகத்தை பூர்த்தி பண்ணி ஞானத்துக்கு அழைச்சிட்டு வர்றவங்க சொன்னது. சம்சாரிகளுக்கு சொன்னப்பட்டது அல்லது. சம்சாரிகள் யோகத்துக்கு வரணும், முதல்ல யோகத்துக்கு வரணும். இது யோகம் நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க அகப்பட்டு சிக்கிக்குவாங்க. அகப்பட்டுனா நான் இந்த நிலையை அடைஞ்சிடணும் அந்த நிலையை அடைஞ்சிடணும். அவங்க எல்லாம் துறவிகள். அவங்களுடைய ஆணவ மலத்தை அறுக்கிறதுக்காக சொன்னது. நீ யோகமே சிறப்பா பண்ணாலும் உனக்கு ஆணவ மலம் பிடிச்சுக்கும் அந்த இடத்துல. அந்த நிலையை அடைஞ்சிடணும் இந்த நிலையை அடைஞ்சிடணும், அது ஆயிரணும் இது ஆயிரணும் சொல்லி அந்த அகப்பற்றையும் விட முக்தி நிறைய பெருசு, முக்திங்கிறது பெருசு அப்படிங்கறத யோக கலட்ரி இதுக்கு பேரு. இந்த யோக கலட்ரி தான் வேற வேற விதமா ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. யோகம் உனக்கு பூரணம் அடைஞ்சிருச்சு, யோகத்தினுடைய அடிப்படையே ஞானம்பா, நீ யோகத்திலேயே நிக்காத. வாசி பண்ணிட்டே இருக்காங்க, வாசி பண்ணிட்டு வாசினா பண்ணணும் இல்ல, பண்ணிட்டே இருந்தா சமாதி எப்படி வாய்க்கும்? எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் எப்படி வாய்க்குமா? எல்லாம் தன்னால ஸ்தம்பிச்சு போகுதுன்னா சாவுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? கருவிகளை கைவிடுவதற்கும் கருவிகள் ஸ்தம்பிச்சு நிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஒளியில் ஒடுக்கத்துல சாமி கண்டபடி திட்டுறாரு. வாசியோகத்தால மனோலயத்துக்கு வயப்பட்டு தியானத்துக்கு போறவங்கள கண்டபடி திட்டுறாரு. இந்த மனோலயம் ரொம்ப மோசம், வாசியோகத்தால மனோலயம் அடையக்கூடாதான். ஏன் வாசியோகம் பண்ணா புலன்கள் ஒடுங்கிரும். அந்த மனோலயத்தை பயன்படுத்தி நீ தியானத்துக்கு போக கூடாது, ரொம்ப கேவலம்ங்கிறாரு. அது ஒரு தந்திரம். எப்பா ஒரு ட்ரக் இருக்கு, அந்த ட்ரக்கை சாப்பிட்டு அந்த போதையில கஞ்சா சாப்பிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்ட்டாரு? அவன் ஏதோ ஒண்ணு பயன்படுத்தி மனசு அடக்குறான், நீ ஏதோ ஒண்ணு பயன்படுத்தி அடக்குற. உள்ள ஆன்மா சுத்தமாச்சான்னா இல்ல, ஆணவ மலம் போச்சான்னா இல்ல. அத புடிங்கிறாரு. இது யோக கலற்றி யோகிகளுக்கு சொன்னது, சம்சாரிக்கு அல்ல. அத நேரடியா எடுத்துக்கிட்டா எப்படி? வள்ளலாரே வாசி பண்ணித்தானே வெளியே வந்தாரு. கண்டிப்பா. அது தன்னை போன்றவர்கள் வாசியிலே யாரும் சிக்க கூடாது, அதுவே மெய் நினைச்சு சிக்க கூடாது. அதுக்கு மேலான பொருள் இருக்கப்பா, மெய்ப்பொருள் அதுக்கு மேல இருக்கு, சிவம் இருக்கு. நீ அத பாருங்கப்பா. இந்த அழிகின்ற வாழ்வ இத விடுங்க, நான்கிற ஆன்ம பற்ற கூட விடுங்க, பரம்பொருளை பிடிங்கிறாங்க. அத நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, அப்படியே போய் அந்த பக்கம் நின்னுக்கலாம்னு தோணும். அதாவது ஆத்துக்கு 2 கரை இருக்கு. சரி, ஆற்றுல இருந்து அந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும். இங்க இருக்க என்ன நினைக்கிறான், அங்கேயும் மண்ணுதான் இருக்கு, நம்ம இங்கேயே நின்னுக்கலாமே. ஆனா இங்க ஏற்கனவே மண்ணுல தான் நிக்கிற போலன்னு தோணும் அவனுக்கு. அங்க ஒரு பசுமையான புல் தரதான் இருக்கு, நாம ஏற்கனவே பசுமையான புல் தர இக்கரையில தான் நிக்கிறோம். 2 ஒண்ணு போல இருக்குன்னு நினைச்சுக்கிறது இல்ல. நீ யோகம்ங்கிற ஒரு ஆறு வழியா அதை கடந்துதான் அக்கறைக்கு போடணும். நவம் தியானம் வியாசி இது எல்லாமே வேணும். இந்த நிலையில போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த ஆத்துல இறங்குறவங்களுக்கு எப்பா ஆறு அப்படியே போயிட்டே இருக்கும், முடிவே கிடையாது. அது போய் கடல்ல போய் கலந்துரும். நீ அக்கறைன்னு சொல்லி பெருவாழ்வு அந்த பக்கம் இருந்தா ஆத்துல நீந்தரே சுகம் நினைச்சுக்காத. அது உன்னை அப்படியே ஆணவம் அடைச்சு கொண்டு போய் மறுபிறப்புல தள்ளிடும். ஞானம் பாய்க்காது. நீ நீந்தி கரை ஏறுவது, அக்கறை ஏறுவதற்காக வந்திருக்கிறாய். ஆத்தோட போறதுக்கு வரல, அந்த கரையில இருந்துக்கிறதுக்கு வரல.
நீ இக்கரை ஏறுவதற்காக வந்திருக்கிறாய்ங்கிற சொல்றதுக்கு தான் இது யோக கலெக்டர். இதத்தான் அவங்க முடிவுல சொல்றாங்க ஆன்மா சுத்தியாகணும். இந்த ஆன்ம சுத்தி யாருக்கு சொல்றாங்கன்னா பற்றது துறவிகளுக்கு யோகிகளுக்கும் சொல்லப்படுவது, சம்சாரிகளுக்கு சொல்லப்படுவது அல்ல. சம்சாரிகளுக்கு மனம் பலவாரா இருக்கு. மனம் ஒரே நிலைப்பட்ட யோகிகளுக்கே ஆணவ மலம் ஒன்றி இருக்கும். அதை அறுக்கிறதுக்காக சொல்றது அது. அதனால பசித்திரு, தனித்திரு, விழித்திரு இந்த தந்திரங்கள் எல்லாம் யாருக்கு சொல்லப்படுவது? எதுக்காக செய்யணும்? ஆன்ம சுத்திக்காக செய்யணும். அந்த ஆன்ம சுத்திக்கு யோகம் வேணும். பசித்திருன்னு சொல்லி வெறும் தண்ணி குடிச்சிட்டு நீங்க இருந்தாலும் தேகம் சுத்தியாகும், உப்பு உள்ள தங்காது, ஸ்தூலமே காணாம போயிடும். இது எதுக்காக முடிவுல யோகா கலெக்டர் எதுக்கு வைக்கிறதுனா, இது பசித்திரு, தனித்திரு, விழித்திரு யோகத்துக்கு அடிப்படை. தியானத்துல உட்கார முடியும். இல்லைன்னா உடம்புல உற்பத்தியாகிற அபரிவிதமான வாயு எரிச்சலையும் வலியும் உண்டு பண்ணும். நீ யோகத்துக்கே வர முடியாதுங்கிறதுக்காக அது வைக்கிறது. யோகத்துல பிகினர்ஸ்க்கு வைக்கப்படுற விதி அது, உணவை சுருக்குன்னு. இந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திரு உடனே பாதாவி கிடைச்சிருமா? எத்தனை பேருக்கு எங்க கொடுத்தாங்க? ஒவ்வொருத்தரும் விதவிதமா வேற வேற விதத்துல சாகுறாங்க. சாகாம நின்றவங்க எத்தனை பேரு? முதல்ல எதுக்கு அது சொல்லப்பட்டதுன்னு தெரியணும். அது யோகத்துக்கு உன்னை முதல் படியில எடுத்து வைக்கிறதுக்கு தகுதிப்படுத்துறது. அதுக்கப்புறம் யோகம் வாசி இருக்கு, தியானம் இருக்கு, தவம் இருக்கு. அந்த தவத்துக்கு அப்பால ஞானம் இருக்கு. ஆன்ம சுத்தி ஆகிக்கணும்னா முதல்ல யோகம் வேணும். அப்பதான் ஆன்ம அனுபவம் வாய்க்கும். ஆன்ம அனுபவத்தால பரமாத்மாவை நாடி ஆன்மா நிக்கும் போது ஞானம் துலங்கும். அதுக்கு சொல்லப்படுவது இதெல்லாம்.